இன்றைக்கி நாங்கள் போன இடம் கிரீன் தண்டர் தான். இது எங்கே இருக்குன்னா, சென்னை டு வெள்ளூர் ரோட்டில் தான் போகிற வழியில் இருக்குது. எல்லாருக்கும் லீவு, வீட்டில் போர் அடிக்குது, எங்கேயாவது போகலான்னு பசங்க கேட்டாங்க. சரி வாங்க கிரீன் தண்டர் போகலான்னு சொல்லிட்டு போனோம். இங்கே ஒரு 7, 8 ரைடு இருக்குது. எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ரைடு வந்து ட்ரெயின் ரைடு. ட்ரெயினில் வந்து ஒரு ரவுண்டு தான் போவாங்களாம். ஆனால் எங்களுக்கு ஒரு 3 ரவுண்டு போனாங்க. நாங்கள் போகிற டைமில் வந்து கூட்டம் கம்மி. இது முடிச்சதுக்கப்புறம் கார் ஓட்டலான்னு போனோம். எங்களுக்கு கார்லாம் ஓட்டவே தெரியாது. அதனால் ட்ரை பண்ணலான்னு போனோம். ஆனால் 4 ஆக்சிடென்ட் பண்ணிட்டோம். அப்புறம் அந்த பையன் ஓடி வந்து அக்கா நீங்கள் ஓட்டாதீங்க, நானே ஓட்டுறேன் அப்படி சொல்லிட்டு அவன் ஓட்டினான். அவன் ஓட்டியே ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டான். நானும் என் ஃப்ரெண்டும் நல்லா கார் ஓட்டுறதை நல்லா என்ஜாய் பண்ணோம். அடுத்ததாக போன இடம் தான் இந்த ஊஞ்சல். ஊஞ்சல்னால் இங்கே ஒரு 4, 5 விதமாக ஊஞ்சல் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து தனித்தனியாக ஆடுற மாதிரி இருந்துச்சு. நானும் என் ஃப்ரெண்டும் உட்காந்துட்டு என் பசங்களை எங்களை ஆட்ட சொன்னோம். செம்ம ஜாலியாக இருந்தது. ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். அடுத்ததாக வந்து 2 பேரும் ஒரே ஊஞ்சலில் உட்காந்துட்டு ஆடுற மாதிரி அதுலேயும் உட்காந்துட்டு என் பசங்களை வந்து தள்ளி விட சொன்னோம். ஆட்டி விட்டாங்க. அவங்க ஆட்டி விட்டு நாங்கள் உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். ரொம்ப எப்படி சின்ன வயசுக்கே போன மாதிரி இருந்தது அந்த ஊஞ்சல்லாம் ஆடும்போது. நல்லா என்ஜாய் பண்ணோம். அடுத்ததாக இன்னொரு ஊஞ்சல் ஒன்று போனோம். ஆனால் இந்த ஊஞ்சல் வந்து நான் இது வரைக்கும் ஆடினதே இல்லை. ஃபஸ்ட் டைம். இதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போனது தாங்க ராட்டினம், டால்பின் ராட்டினம். இதில் போனதுக்கப்புறம் எல்லாமே கொத்துன்னு கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. போதும் போதும் போதும்னு. அடுத்ததாக இன்னொரு ரைடு போனோம். ஆனால் அதோட பேர் எனக்கு தெரியல. இதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லோரும் உட்காந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அடுத்ததாக அதான் சேர் ராட்டினம். இந்த சேர் ராட்டினத்தில் தான் வேகமாக போக போக போதும் போதும் போதும்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் சிரிச்சிட்டு செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அடுத்ததாக போன இடம் தாங்க தண்ணி. எல்லாருக்குமே தண்ணினாவே ஒரு ஜாலி தான். தண்ணியில் இறக்கி விட்டால் இஷ்டத்துக்கு ஆடுவாங்க. இவங்களாம் அப்படி தான். தண்ணியில் போனதுக்கப்புறம் யாரும் கண்டுக்கவே இல்லை. அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. டான்ஸ் ஆடுறது, அப்புறம் போய் விளையாடுறது, போயிட்டு அந்த சரக்கு மரத்தில் போயிட்டு வரது எல்லாம். நாங்கள்லாம் பெரிய சரக்கு மரத்துலலாம் எங்களால் போக முடியல. சின்னதில் மட்டும் சும்மா போயிட்டு என் ஃப்ரெண்டு ஃபஸ்ட்டு போனால், அதுக்கப்புறம் நான் போனேன். இப்படி மாற்றி மாற்றி நாங்கள் 2 பேர் போயினோம். ஆனால் பசங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அவங்க சின்ன பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நாங்கள் பயந்துட்டு அதெல்லாம் பெரிய ரவுண்டெல்லாம் போகல. சின்னதில் மட்டும் விளையாடிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் டியூப் அடித்து பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க. டியூப்பு அதை போயிட்டு சரி போதும் தாங்கடான்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கேட்டு வாங்கிட்டு நாங்கள் விளையாட ஆரம்பித்தோம். இது ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இன்னும் நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் நாங்கள் போனது. அனுபவம் நல்லா சூப்பராக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். அப்புறம் தண்ணியில் ஒரு ஆட்டம் போட்டாங்க. எல்லோரும் சேர்ந்து ஆட்டம் போட்டு இவங்க ஆட்டம் போட்டதில் பார்க்குறவங்கெல்லாம் சந்தோஷமாக இருந்தாங்க. நாங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். இதெல்லாம் முடிச்சுட்டு ஜாலியாக இந்த நாள் வந்து ரொம்ப சூப்பராக போச்சு. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி இருக்குன்னு. திடீர்னு தான் போனோம். ஆனால் நல்லா இருந்துச்சு. நீங்களும் என்ஜாய் பண்ணால் இந்த இடத்துக்கு போங்க. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.